ஐயனார் துணை சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம நிலாவும் சோழன் இருந்துட்டு பாண்டிக்கிட்ட போயிட்டு பேசுகிறாங்க. என்னடா இது, நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா? வானதி வீட்டில் மாப்பிள்ளை பார்க்க சொல்லியிருக்கா. ஆமாண்டா, எனக்கே ஒன்றும் புரியல. அவள் கோவத்தில் தான் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. என்ன 2 நாள் கோவமாக இருப்பா, நம்பரை பிளாக்ல போடுவா, என்னனாலே பண்ணுவா, வந்து பேச மாட்டா, பார்க்க மாட்டா, எதுவுமே பண்ண மாட்டா. ஆனால் அடுத்த நாளே நான் ஒரு சாரின்னு போய் நேரில் பேசி சொல்லிட்டு வந்தால் அடுத்த நிமிஷமே வழக்கம் போல் பேச ஆரம்பிச்சிடுவா. ஆனால் இந்த வாட்டி சும்மா தாண்டா கிண்டல் பண்ணுச்சு. அதுக்கே அவள் இப்படியெல்லாம் செய்வான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டி ரொம்பவே வருத்தப்பட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் வேணா நாங்கள் போய் பேசி பார்க்கட்டுமா? ஏய் வேணாண்டா, அவள் ஏற்கனவே எங்கிட்ட பேசிட்டு தான் போயிட்டா. தேவையில்லாமல் அவகிட்ட போய் பேசி உங்கள் மரியாதையை நீங்கள் இழந்துடாதீங்க. வேண்டாம் விடுங்க. இந்த பிரச்சனை போனதாகவே இருக்கட்டும். அவள் கூட இருந்தாலையும் பிரச்சனையாக இருக்குது, கூட இல்லைனாலையும் கஷ்டமாக இருக்குது. விடுடா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டி சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கடுத்து தான் பார்த்திங்கன்னா பாண்டி ரொம்பவே நல்லவங்க. அவனுக்கு மட்டும் ஏன் தான் இப்படியெல்லாம் நடக்குதுன்னு தெரியல. வானதி மாதிரி ஒரு பொண்ணு நம்ம பாண்டிக்கு தேவையில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் என்ன பண்ணுறது, அப்படிப்பட்ட பொண்ணையும் நம்ம பாண்டி கொஞ்ச நாள் விரும்பி தொலைச்சிட்டானே, மறக்க முடியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்ருக்கான். பேசாமல் நம்ம வானதி கிட்ட பேசி பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனால் பாண்டி தானே வேண்டான்னு சொல்கிறாரு. அவரோட விஷயத்தில் அவனோட பர்மிஷன் இல்லாமல் நம்ம எப்படி போய் பேச முடியும்? நீங்கள் சொல்கிறதும் சரிதாங்க. ஆனால் அதுக்காக இவன் எப்படியோ போட்டோன்னு சொல்லி ஒரு அண்ணனை என்னால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியலங்க. நம்ம பேசி பார்த்தா பெட்டராக இருக்குமோன்னு எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறதுனால நானும் சரின்னு சொல்கிறேன். நாளைக்கே போய் வானத்தையே பார்த்து பேசிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுதுங்க அப்படின்ற மாதிரி நிலாவும் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் இந்த சைடு நம்ம சேரு நேர்ந்துட்டு சந்தாவுக்கு ஹார்ட்டு போட்டு அதுக்கடுத்து தான் ஸ்மைல் பண்ணுற மாதிரி இப்படி எல்லா மெசேஜும் அனுப்பிட்டுருக்காங்க. சரி, பேச்சு வாக்கில் வாய்ஸ் மெசேஜ் போட்டு பார்க்கலாமா? வேண்டாம் வேண்டாம், அது அவங்க வீட்டாளுங்க யாரைனா பார்த்துட்டா என்ன பண்ணுறது? அதுக்கப்புறம் நம்ம சந்தா தான் கஷ்டப்படும். அதனால் நம்ம டச் மட்டும் பண்ணிடலாம். அங்கே தான் ஏஐ இருக்கே, அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அது அவருக்கு சரியாக தெரியவே இல்லை. அதுக்கடுத்து தான் பார்த்திங்கன்னா பல்லவன் இவர் பண்ணுற எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதுக்கடுத்து தான் பார்த்திங்கன்னா நிலாக்கிட்டேயும் சோழன்கிட்டேயும் அவங்க அண்ணன் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு தெரியுமா? சந்தாக்காவுக்கு எப்படி மெசேஜ் பண்ணுறது தெரியாமல் முடிச்சுட்டு உட்காந்துட்ருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன். நம்ம போய் ஹெல்ப் பண்ணலாமே, வாங்க போகலாம் அப்படின்ற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது அவங்களுடைய பிரச்சனை, அதை அவங்க பார்த்துக்கிட்டோம். நம்ம எதுக்காக தேவையில்லாமல் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொன்ன உடனே அண்ணன் நீங்கள் வாங்கின அது எப்படா கேள்வி கேட்கலாம், வரேன்டா வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் கிளம்புறாங்க. நிலா இருந்துட்டு இருங்க நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போகிறாங்க. அங்கே டச் பண்ண முடியாத அளவுக்கு நம்ம சேரன் டச் பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கடுத்து தான் நிலா இருந்துட்டு இங்கே நிற்க வேண்டாம், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோழனை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதுக்கடுத்து தான் இது தமிழில் ஹிந்தியிலும் புரியும். ஆனால் அங்கே அனுப்புகிற ஹிந்தி நமக்கு எப்படி புரியும்? ஒன்றுமே புரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை குழம்பிகிட்ருக்கவும் அதுக்கடுத்து தான் பல்லவன் இருந்துட்டு அண்ணன் அவங்க அனுப்புகிறதும் நீங்கள் அதை படிக்கிறதும் ஈஸியாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வழியை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. காலேஜுக்கு போகிற பையன் ஒழுங்காக இருக்கிறத விட்டுட்டு இப்படி பேசுகிறது எல்லாத்தையும் விட்டுக்கிட்டு இருக்கே, அட்டி போட்டுன்னா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனை அங்கேருந்து அனுப்பி விட்டுறாங்க. அண்ணன் ஏதாவது ஹெல்ப் பண்ணால் என்னை கூப்பிடுங்கன்னு. பரவாயில்ல, நல்ல காரியத்தை தான் சொல்லிட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட லவ்வை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து தான் நம்ம பல்லவனும் நிலாவும் இருந்துக்கிட்டு சோழனும் நேராக ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்க. அங்கே பார்த்திங்கன்னா வானதியை வர சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வானதி வந்துடுவாங்கல்லன்னு சொல்லிட்டு நிலா சோழன்கிட்ட கேட்கவும் வந்துடுவாங்கன்னு தான் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் நம்ம வானதியும் வராங்க. வானதி எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நான் ரொம்ப நல்லா தான் இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஆமாம், என்ன விஷயமா என்ன வர சொன்னீங்க? பாண்டிக்கும் உனக்கும் ஏதாவது பிரச்சனையா? ஆமாம் பிரச்சனை தான், அதுக்கு என்ன இப்போ அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, என்னம்மா இப்படியெல்லாம் பேசிகிட்ருக்க, வேறு எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. என்னம்மா பிரச்சனை? ஏன் உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் ஊருக்கு போனதுக்கப்புறம் அவங்கள நான் எப்படியெல்லாம் கவனிச்சுக்கிட்டேன். எங்கள் வீட்டில் தினம் திட்டு வாங்கிட்டு போய் அவங்கள கவனிச்சிக்கிட்டு இருப்பேன். ஆனால் கடைசியில் எல்லோரும் முன்னாடியும் டார்ச்சர் பண்ண தான் 2 பேரும் சொல்லி சிரிச்சிட்ருக்காங்க. அந்த இடத்துல எனக்காக ஒரு சப்போர்ட் பண்ணி கூட பேச மாட்டேன்றான். இவனை நம்பி எங்கள் வீட்டை எதிர்த்து இவனை நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? அதெல்லாம் ஒன்றும் தேவையே இல்லை. இவன் எனக்கு முதல்ல தேவையே இல்லை.
இந்த சரி பாண்டி மேலே கோவத்தில் இருக்க, அதுக்காக நீ கோவமா இருந்திருக்கலாம். ஆனால் அதை விட்டுட்டு உனக்கு என்ன வயசாகுதுன்னு சொல்லி நீ வீட்டில் மாப்பிள்ளை பார்க்க சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிற. ஏன் நீங்களும் காலேஜ் முடிச்ச கையோட வீட்டில் கல்யாணம் ஏற்பாடு பண்ணாங்க தானே. அப்புறமா நீங்கள் மட்டும் கல்யாணம் பண்ணிக்கலாம், ஏன் நான் கல்யாணம் பண்ணிக்கக்கூடாதா? எனக்கு எந்த வயசில் எப்படி கல்யாணம் பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்கள் ஒன்று எனக்கு சர்டிஃபிகேட் எடுக்க தேவையில்லை, சரியா? உங்ககிட்ட நான் கேட்டேனா அப்படின்ற மாதிரி நம்ம நிலவை ரொம்பவே அவமானப்படுத்தி பேசிடுறாங்க. அதுக்கடுத்து தான் ஏதோ என் தம்பி கஷ்டப்படுறானேன்னு சொல்லிட்டு உன்னை கூப்பிட்டு பேசினா நீ ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டு இருக்க. உன்னை கூப்பிட்டு பேசினது ரொம்ப பெரிய தப்பு தான். நீ கிளம்பலாம். நான் கிளம்ப தான் போகிறேன். என்கிட்ட இப்படியெல்லாம் பேசினா நானும் இப்படி தான் பேசுவேன். இதை விட பல மடங்காக பேசுவேன். நீ தேவையே இல்லை தாயே, நீ கிளம்பு முதல்ல அப்படின்ற மாதிரி துரத்தி விட்டுறாங்க. அதுக்கடுத்து தான் அந்த கையோட நேராக நம்ம பாண்டியை பார்க்கறதுக்காக போகிறாங்க. இந்த சைடு சோழன் இருந்துட்டு நீங்கள் அப்போவே வேண்டான்னு தான் சொன்னீங்க, ஆனால் என்ன பண்ணுறது, தம்பியோட வாழ்க்கை முக்கியம்னு சொல்லி உங்களை கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு வந்தது என்னுடைய தப்பு தான், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவங்க அப்படி பேசினதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் என்னை பிடிக்கல அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லிட்டு இப்போ உங்கள் அண்ணனை உங்கள் அண்ணியை விட்டு எங்கிட்ட மன்னிப்பு கேட்க வைக்கிற, எங்கிட்ட பேச சொல்கிற. அவங்க ஒன்று என்னடானாக்க உனக்கு 21 வயசு தானே ஆகுது, உனக்கு எதுக்கு கல்யாணம் அப்படி இப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. ஏன் அவங்களும் காலேஜ் முடிச்ச கையோட கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க தானே, என் வாழ்க்கையை பற்றி பேச முதல்ல அவங்க யார் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க என்கிட்ட முதல்ல உங்ககிட்ட சமாதானம் பேசுகிறதுக்காக தான் சொன்னாங்க, ஆனால் நான் தான் அவகிட்டலாம் சமாதானம் பேசாதீங்க, அதெல்லாம் தேவையே இல்லைன்னு நான் சொன்னேன். ஆனால் சொன்னதை மீறியும் அவங்க எனக்காக யோசிச்சு உங்ககிட்ட வந்து பேசியிருக்காங்க. இனிமேல் எங்கள் வீட்டு ஆளுங்க உன் பக்கம் கூட அவங்க வரமாட்டாங்க. அவங்கக்கிட்ட நான் பேசிக்கிறேன் தாயே, நீ முதல்ல கிளம்பு, நீ எனக்கு தேவையே இல்லை அப்படின்ற மாதிரி பாண்டி ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க. இப்போ கூட நீ என்னை தேவையில்லைன்னு தானே சொல்கிற, என்னை டார்ச்சர் தானே சொல்கிற. ஆமாடி நீ டார்ச்சர் தாண்டி, முதல்ல கிளம்படி, என்ன தவிர உன் முகரையை எவ பார்க்குவான்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வானதி சண்டை போட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. பாண்டி ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணை சரியில்லை, அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.